Hello everyone, this is Ritik. Welcome back to my channel. இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாடா மோட்டர்ஸோட ரிவர்சல் ஜோன்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது டாடா மோட்டர்ஸ் கரண்ட்டாக 670 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட சப்போர்ட் ரேஞ்ச் 644. தென் இதையும் மீறி பிரேக் பண்ணால் 616. ஃபைனலாக இதோட ரிவர்சல் பாயிண்ட் 580. இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கரண்ட்டாக டவுன் ட்ரெண்டில் இருக்கான். ஏன்னா இதோட சப்போர்ட்டு பிரேக் ஆகிருக்கு. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சில் இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 702லேருந்து இங்கே ஃபாலோ இருக்கான். 5% கிட்ட ஆல்மோஸ்ட். இப்போது இன்னும் கூட விழ சான்ஸ் இருக்குது. இப்போது பேஷண்ட் ட்ரேடர்னா நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் பை அட் 615 ரேஞ்ச். இஃப் யூ ஆர் அ அக்ரெசிவ் ட்ரேடர் யூ கேன் பை இன் திஸ் ரேஞ்ச். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் லெவல் ஹியர் இட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவராக நிஃப்டி டவுனில் இருக்குது. தென் டாடா மோட்டர்ஸும் சைமல்டேனியஸாக டவுனில் இருக்குது. இதோட 670லேருந்து ஃபஸ்ட் ஒரு 4% ஃபாலோ இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் லெவல் 615. மோஸ்ட்லி நமக்கு இந்த இடத்துல ரிவர்சல்ஸ் கிடைக்க ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் நம்ம பார்த்தோம்னா 17% கிட்ட ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை சப்போஸ் இந்த ரேஞ்சில் நம்ம பிரேக் ஆச்சுன்னா மட்டும். தென் இப்போது இங்கேருந்து நமக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் இங்கே தான் இருக்கும். இன்கேஸ் இந்த ரீஜனில் சஸ்டெயின் பண்ணிட்டானா நெக்ஸ்ட் டார்கெட் 740. இது ஆல்மோஸ்ட் ஒரு 13 or 14% கிட்ட ப்ராஃபிட் தரும் நம்ம இந்த ரேஞ்சில் வாங்கினோன்னா. சப்போஸ் சில பேர் 645 ரேஞ்சில் வாங்கிடுவாங்க. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அகெயின் 615 இது ஒரு நல்ல ரேஞ்சு, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க. சப்போஸ் இந்த லெவல்லையும் நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக இந்த லெவலில் வாங்கலாம். இந்த 3 கேஸஸும் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆவரேஜிங் கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆவரேஜிங் கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஆவரேஜிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்போது மார்க்கெட் இங்கே இருக்குது, ஃபால் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு பை பண்ணுறோம். அகெயின் இந்த லெவல்ஸை ஃபால் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறோம் மறுபடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆவரேஜிங். அண்ட் ஆவரேஜிங் இஸ் ஆல்சோ a strategy. தென் ஓகே, பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு. அண்ட் see you on next video.